உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினசரி ராசி பலன். இந்த தினப்பலன்கிறது இந்த சந்திர பகவானோட சஞ்சாரத்தை வச்சு தான் சொல்கிறது. ஏன்னா மற்ற கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் அந்த மாதிரிலாம் வரத்துக்கு இருக்கிறதுனால இந்த தினப்பலன் அப்படிங்கும்போது சந்திர பகவானோட நட்சத்திர சஞ்சாரத்தை வச்சு நம்ம சொல்கிறோம். இந்த பதிவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும். ஏன்னா ராகு காலம், யமகண்டம், குளிகை, சூலம். அந்த சூலம்ங்கிறது என்னென்னா அந்த நேரத்தில் நம்ம சில ரூட்டில் நம்ம பயணம் போகக்கூடாது. அப்போ அந்த பரிகாரம் என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். அதே மாதிரி கரணம் எல்லாம் ஒன்று ஒன்றும் சொல்லி உங்களுக்கு அற்புதமான ஒரு விளக்கங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறோம். அதனால் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த ஆன்மீகம் ப்ளஸ் சந்தாதாரர்கள், சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் எங்களது இனிய நன்றிகள். ஏன் அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணணும். இந்த பதிவுகளெல்லாம் நிறைய பார்க்கணும், உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த இதில் என்ன உடை அணிந்தால் வெற்றி, என்ன இந்த இது டேட்டு எல்லாமே உங்களுக்கு சொல்கிறோம். சந்திராஷ்டமம் எப்படி உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் நீங்கள் பார்த்து பயனடையணும். வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். 8/6/2026 திங்கட்கிழமை நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் வைகாசி மாதம் 25ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரை, அஷ்டமி, கீழ்நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. சூரிய உதயம் காலை 5:52 கரணன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி இன்று இரவு 10:40 மணி வரை அஷ்டமி, அதன் பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:21 மணி வரை சதயம், அதன் பின்பு பூரட்டாதி. நாமயோகம் இன்று காலை 6:03 வரை விஷ்கம்பம், அதன் பின்பு பிரீத்தி. கரணம் இன்று காலை 10:56 மணி வரை பாலவம், அதன் பின்பு இரவு 10:40 மணி வரை கௌளவம், அதன் பின்பு தைத்துலம். அமிர்தாதி யோகம். இன்று நாள் முழுவதும் யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள். இன்று நாள் முழுவதும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். ரிஷப லக்னம், இருப்பு 1 நாழிகை 4 வினாடிகள். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷ ராசியில் செவ்வாய், ரிஷப ராசியில் சூரியன், மிதுன ராசியில் சுக்கிரன் மற்றும் புதன், கடக ராசியில் குரு, சிம்ம ராசியில் கேது, கும்பராசியில் ராகு மற்றும் சந்திரன், மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இன்றைய தினம் திங்கட்கிழமை என்பதால் பார்வதி பரமேஸ்வரரை வழிபாடு செய்ய நன்மைகள் தேடி வரும். மேலும் நவகிரகங்களில் உள்ள மாத்ருக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவானை வணங்க சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். தேய்பிரை அஷ்டமி என்பதால் காலபைரவர் வழிபாடு செய்ய உங்களது மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் அகன்று இல்லத்தில் அற்புதமான ஒரு சந்தோஷமான சூழ்நிலை கண்டிப்பாக அமையும். அன்பான மேஷ ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் அற்புதமாக குரு பகவானின் நட்சத்திர சாரமான பூரட்டாதி நட்சத்திர காலில் உலா வருவதால் தந்தையாரின் மூலமாக உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் உண்டாகும். உத்தியோகத்தில் அற்புதமான வாய்ப்புகள் அலைமோதும். புதிதாக உத்தியோகம் தேடும் குழந்தைகளுக்கு நல்ல உத்தியோக வாய்ப்புகள் அருமையாக நிறைவேறும். தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். சனி பகவான் 12ஆம் இடத்தில் இருந்தாலும் குரு பகவான் பார்ப்பதால், அதுவும் 9ஆம் பார்வையாக பார்ப்பதால் இன்றைய தினம் உங்களுக்கு சில நல்ல செலவுகள் வந்து சேரும்.
மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியதுவோம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திரர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 8. அன்பான ரிஷபராசி நேர்களே, இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகரித்து திணறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உங்களது ஜீவனபாவம் என்கிற 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் குரு பகவானின் பூரட்டாதி நட்சத்திரக்காலில் உலா வருவதால் உடல் ஆரோக்கியம் நிமித்தமாக சில மருத்துவ செலவுகளை நீங்கள் மேற்கொள்ள நேரிடலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் எழலாம் என்பதால் குடும்பமானவரை அணைத்து செல்வது நல்லது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் குழப்பங்கள் இல்லாமல் தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியதுவோம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான மிதுன ராசி நேர்களே, இன்றைய நாள் பாக்யஸ்தானம் என்கிற 9ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக இருப்பதால் தந்தை வழி உறவினர்களின் திருமண விசேஷங்களில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். இன்றைய தினம் உத்தியோகத்தில் உங்களது முன்னேற்றத்தை எவராலும் தடுக்க இயலாது. சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவு கரம் கொடுப்பார்கள். தொழில் வியாபாரத்தில் சில நுணுக்கமான திட்டங்களை புகுத்தி வெற்றி அடைவீர்கள். அரசியல்வாதிகள் புதிய கட்சி இணைவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். தந்தை வழி உறவினர்கள் அற்புதமாக செயலாற்றுவார்கள். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு இன்றைய தினம் படிக்கிற குழந்தைகளுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியதும் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான கடக ராசியினர்களே, இன்றைய நாளும் நீங்கள் கவனமுடன் விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்லது. ஏனெனில் அஷ்டம ராசியில் சந்திர பகவான் சந்திராஷ்டமமாக உலா வருவதால் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டி வரலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் கவனம் செலுத்துவது நல்லது. இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் தயவு செய்து உடல் ஆரோக்கியத்தில் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருந்தால் நன்மை. இன்றைய தினம் வாகன பயணங்களில் கவனம் அவசியம். வெளியில் கிளம்பும் பொழுதே வண்டியில் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, சரியா? அதே மாதிரி உங்களோட அந்த லைசன்ஸு அது இது எல்லாத்தையும் எடுத்துன்னு போகிறது ரொம்ப விசேஷம். இன்றைக்கி கடகராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8. அன்பான சிம்ம ராசி நேர்களே, இன்றைய தினம் களத்திரஸ்தானம் என்கிற 7ஆம் பாவத்தில் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்தாலும் இந்த சந்திர பகவான் குருவின் நட்சத்திர சாரமான பூரட்டாதி நட்சத்திரக்காலில் உலா வருவதால் சந்தோஷமான சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் ஆற்றல் வெளிப்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவீர்கள். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். சிம்ம ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியதும் குரு தக்ஷணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6. அன்பான கன்னிராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களது மனதில் சில விஷயங்களுக்கு கேள்விகளுக்கு விடை கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம் தீரும் நாள். நீங்கள் நினைத்த சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் இருந்தாலும் அதை வெற்றி கொண்டு மகிழ்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள்.
வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில தகவல்கள் எதிர்பார்த்தபடியே வந்து சேரும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கன்னி ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியது ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான துலாம் ராசி நேர்களே, இன்றைய நாள் மனதில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் நாள். உங்களது பஞ்சமஸ்தானம் என்கிற 5ஆம் பாவத்தில் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்தாலும் குருவின் நட்சத்திர சாரமான பூரட்டாதி நட்சத்திரக்காலில் உலா வருவதால் உங்கள் முயற்சிகள் சாதகமாகும். குழந்தைகள் ஆதரவாக நடந்து கொள்வது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். குழந்தைகளின் உயர்கல்வி பற்றிய சிந்தனை உங்களுக்கு அற்புதமாக அமையும். சில நேரங்களில் சில பிரச்சனைகள் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது என்பதை பற்றி தெரிந்து கொள்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள், கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைக்கும். துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டியது துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் சுகஸ்தானம் என்கிற 4ஆம் பாவத்தில் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்தாலும் குருவின் நட்சத்திர சாரமான பூரட்டாதி நட்சத்திரக்காலில் உலா வருவதால் வீடு, மனை, வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். உதிரி வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் உருவாகும். குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக சில செலவுகளை செய்வீர்கள். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு இன்றைய தினம் நல்ல செய்தி அருமையாக கிடைக்கும். மனதில் புது புது சிந்தனைகள் உருவாகும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சொத்து சேர்க்கை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான தனுசு ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்கள் மனதில் இருந்து வந்த கவலைகள் குறைந்து பொது தெம்போடு சில காரியங்களில் ஈடுபட்டு மகிழக்கூடிய ஒரு நாள். சகாயஸ்தானம் என்கிற 3ஆம் பாவத்தில் சந்திர பகவான் குரு பகவானின் நட்சத்திர சாரமான பூரட்டாதி நட்சத்திரக்காலில் அமர்ந்து ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் பிரம்மாண்டமான வெற்றியை நோக்கி நீங்கள் பயணம் செல்லப் போகிறீர்கள். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறுவதற்கு உண்டான சில திட்டங்களை மேற்கொண்டு வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பதற்கு சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியது எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான மகர ராசி நேர்களே, இன்றைய தினம் மனதில் சிற்சில சிந்தனைகள் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சில வருமானங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு நாள். உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானம் என்கிற 2ஆம் பாவத்தில் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்தாலும் குருவின் நட்சத்திர சாரமான பூரட்டாதி நட்சத்திரக்காலில் உலா வருவதால் நீங்கள் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புது வீடு வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான கும்பராசி நேர்களே, இன்றைய தினம் அலைச்சல்கள் இருந்தாலும் ஒரு வருமானம் வந்து சேரலாம். ஏனெனில் உங்கள் ஜென்ம ராசியில் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்தாலும் குருவின் நட்சத்திர சாரமான பூரட்டாதி நட்சத்திரக்காலில் சஞ்சாரம் செய்வதால் ஒரு சில வருமானங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு உடலில் ஒருவித அசதி சோர்வு தோன்றி மறையும். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் வரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருந்தால் நன்மை. மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். உத்தியோகத்தில் கவனம் அவசியம். தொழில் வியாபாரத்தில் நிதானம் அவசியம். கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 7. அன்பான மீனராசினர்களே, இன்றைய நாள் அற்புதமான ஒரு திருநாள். உங்களது அயன சயன போகம் என்கிற 12ஆம் பாவத்தில் சந்திர பகவான் குரு பகவானின் நட்சத்திர சாரமான பூரட்டாதி நட்சத்திர காலில் ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் உங்கள் மனதில் நீங்கள் நினைத்த காரியங்களை எப்படி சாதித்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் உண்டாகும். உத்தியோகத்தில் உங்களது முன்னேற்றம் அருமையாக அமையும். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் தேடி வரும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக சிற்சில பயணங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். அரசியல்வாதிகள் பொறுமையாக செயல்பட்டு வெற்றியினை ஈட்டுவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷவானில் சிறகடித்து செல்ல வாய்ப்புகள் கூடி வரும். மீனராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9.